பணம் அப்படிங்கிறது பணம் தான் வாழ்க்கையா, பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு தரப்பினர் இருக்காங்க. பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு ஒரு தரப்பினர் இருக்காங்க. நமக்கு இப்ப எதிரிகள் இருப்பாங்க, துரோகிகள் இருப்பாங்க. இவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பணம் தேவையா? மேல வச்சிருக்க நம்பிக்கை இருக்கு பாருங்க. இறைவன் மேல நீங்க நம்பணும், இறைவனை நீங்க நம்பணும், இறைவன் உங்களை நம்பணும். அப்பதான் பணம் உங்களை தேடி வரும், யோகம் வரும், வசதி வரும், வாய்ப்பு வரும், ப்ரமோஷன். என்ன ஒரு ரேஞ்சில் நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்களோ, சினிமாவில் இருக்கீங்களோ, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியிலேருந்து என்ன பண்ணணும், கடைசியில் வந்து நிற்கிறது கையில் என்ன பணம். நம்ம ஒருத்தர் நம்மளுக்கு சாப்பிட உட்காரும்போது சாப்பாடு இல்லைன்ட்டா டப்புன்னு போய் வாங்கிக்கணும்னு சொல்லாமல் நம்ம சாப்பாடில் பாதி வேறு சாப்பாடு எடுத்தவனுக்கு கொடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், மீதி வயிறாக தன்னாலே ரொம்பிடும். அந்த இறைவன் உங்களுக்கு அதோட அருள் கொடுத்து இன்னொருத்தன் சொத்து, இன்னொருத்தன் பதவி எதுக்கும் ஆசைப்படாதுங்க. உங்களுக்கானது உங்களுக்கு வந்தே சேரும். ஸோ நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இறைவன் பாதையில் செல்லுவோம். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தினம் தினம் அற்புதமான மோட்டிவேஷனல் பதிவுகளை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். மக்கள் வந்து ஒரு உத்வேகமாக இருக்கணும், எதுலேயும் துவண்டக்கூடாது அப்படின்னு நிறைய பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில் இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பு வந்து நம்ம மக்களுக்கு வந்து எதனால் இந்த பதிவுகள் கொடுக்குறோம், நம்ம எல்லாருமே நிச்சயமாக இறைவன் பாதையில் செல்லணும், இறைவனை நாடி செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் அப்படிங்கிறது பணம் தான் வாழ்க்கையா, பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு தரப்பினர் இருக்காங்க. பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு ஒரு தரப்பினர் இருக்காங்க. நமக்கு இப்ப எதிரிகள் இருப்பாங்க, துரோகிகள் இருப்பாங்க. இவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பணம் தேவையா, பணம் தான் வாழ்க்கையா அப்படின்ற ஒரு கருத்து வந்து எல்லா மக்கள்கிட்டையும் நிலவிட்டு இருக்கு இல்லையா? ஸோ பணம்ன்றது எந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம், நம்மளுடைய எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் பதிலடி கொடுப்பதற்கு இந்த பணம்ன்றது முக்கியம்தானா அப்படின்னு உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. இந்த உலகத்தில் வாழ்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, பணம் 10 செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டைலாக், இது வந்து ஒரு வசனம்னு சொல்லலாம். ஆனால் பணம் வாழ்க்கைக்கு வேணுமா வேணாவா, முக்கியமா இல்லையா அப்படின்னா 100க்கு 100% பணம் வாழ்க்கைக்கு முக்கியம். பணம் வந்து அதே மாதிரி பணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பணம் சேர்ந்துடாது. எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா மட்டும் பணம் வந்துடாது. என்ன சொல்கிறது, கோடீஸ்வரனை பிறந்தால் மட்டும் அந்த படத்தில் வந்துட முடியும். அந்த யோகம் அவனுக்கு இருக்கணும். ஒரு கோடீஸ்வரன் வயிற்றில் பிறந்தால் தான் கோடீஸ்வரனை வாழ முடியும். ஒரு லட்சாதிபதி வயிற்றில் பிறந்தால் தான் அந்த இடத்துல வாழ முடியும். ஸோ நம்மளோட பிறப்பு எங்கே இருக்குதோ அதுதான் யோகம். பிறக்கும் போதே யோகம் வர்றது. ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்பாங்க. அது ஒரு யோகம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிறக்கும் போதே நம்மளுக்கு உலகத்தில் நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு கொடுத்தது. இது வந்து ஒருவன் நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் நடந்துக்கணும், எப்படிலாம் நம்ம வாழ்ந்தோம், எப்படிலாம் இருக்கிறோம், அதை பார்த்து நம்மளுக்கு தெய்வம் நம்மளுக்கு கொடுக்குறது பொக்கிஷம். நீ இவ்வளோ இது செய்தியா, நான் உனக்காக இதை வச்சுக்கோ. இதுதான் சிம்பிள். 2 விஷயந்தான். ரொம்ப சிம்பிளாக மக்களுக்கு புரிய வைக்கிறேன். திருப்பியும் சொல்கிற மக்களுக்கு புரிகிற மாதிரி, பிறக்கும் போதே ஒரு கோடீஸ்வரம் வயிற்றிலையோ இல்லை லட்சாதிபதி வயிற்றிலோ இல்லை இருக்கப்பட்ட வீட்டில் பிறக்கிறது வந்து பிறக்கும் போதே இருக்கிற ஒரு யோகம். அதில் பெருசாக வந்து ஒன்றும் கிடையாது. ஏன்னா பணக்காரவே பிறந்தான். ஸோ அது வேறு, அது அந்தளவுக்கு ஒன்றுமே கிடையாதுமா. ஆனால் கஷ்டப்படுற வயிற்று, எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோ ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன். ஒரு அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அந்த வயிற்றில் அந்த குடும்பத்துலேருந்து பிறந்து வளர்ந்து அவன் ஒரு கலெக்டராகியோ ஒரு சிவில் இன்ஜினியராகியோ ஒரு பைலட் ஆகுறதோ ஒரு ட்ரைனரிங் இன்ஜினியர் ஆகுறதோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து மாதம் 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சம்பாரித்து ஒரு ஃப்ளாட்டுக்கு 2 ஃப்ளாட் வாங்கி இந்த அளவுக்கு யோகாக்காரனாக அவனை உற்பத்தி பண்ணி அவனுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுத்து அவன் மேலே ஏறி வந்தால் பாருங்க, அதுதான் யோகம். ஏன்னா பிறக்கும்போது கஷ்டத்தில் பிறக்கிறான்னா வளர்றான்னா அப்போ வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கான், நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ தெரிஞ்சு பண்ணுறானோ சில பேருக்கு தெரியாமல் பண்ணுறானோ நல்லது பண்ணுறான். அந்த நல்லது தான் அவனை வாழ வைக்கிது. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். பணம் ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமாக. ஆனால் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்படிலாம் நீங்கள் வாழ்கிறீங்க, எதனால் நல்லது செய்கிறீங்க, அந்த பணத்தை வச்சு என்னென்ன கெட்டது பண்ணுறீங்க. ஏன்னா பணத்தை வச்சுட்டு வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயமும் செய்யலாம், பணத்தை வச்சுக்கிட்டு நெகட்டிவான விஷயமும் செய்யலாம். 2மே செய்யலாம். வாழவும் செய்யலாம், ஒருத்தனை அழிக்கவும் செய்யலாம். ஆனால் நம்ம அழிக்கிறதுன்ற வார்த்தைக்கே நம்ம வாழ்க்கையில் போகவே கூடாது. நம்ம முழுக்க வாழணும், நம்மளை சுற்றி இருக்கவங்கள வாழ வைக்கணும், நம்மளை நாடி வரவங்கள வாழ வைக்கணும்.
அப்படின்ற மனசில் எல்லாரோட மனசில் ஒரு ஆணித்தனமாக வந்துருச்சுனாலே அதுவே அவங்க சேர்த்து வைக்கிற ஒரு சொத்து. பணன்றது ஜஸ்ட் ஒரு பேப்பர்மா, கிழிச்சா கிழிஞ்சிரும், எரிச்சா எரிஞ்சிரும். ஆனால் நம்பிக்கைன்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இறைவன் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை இருக்குது பாருங்கள். இறைவன் மேலே நீங்கள் நம்பணும், இறைவனை நீங்கள் நம்பணும், இறைவன் உங்களை நம்பணும். அப்போ தான் பணம் உங்களை தேடி வரும், யோகம் வரும், வசதி வரும், வாய்ப்பு வரும், ப்ரமோஷன். என்ன ஒரு ரேஞ்சில் நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்களோ, சினிமாவில் இருக்கீங்களோ, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியிலேருந்து என்ன பண்ணணும், கடைசியில் வந்து நிற்கிறது கையில் என்ன பணம் தான். எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, எதுக்காக போகிறோம்? சினிமா எதுக்கு போகிறாங்க? சம்பாதிக்க போகிறாங்க. அரசியல் எதுக்கு போகிறாங்க? சம்பாதிக்க போகிறாங்க. இப்போ படிக்க எதுக்கு போகிறாங்க? சம்பாதிக்க தான் போகிறாங்க. ஸோ ஆல்வேஸ் கடைசியாக எங்கே ஒரு கட்டத்தை வந்து முடியுது பார்த்தீங்கன்னா பணம், மணின்ற விஷயம் தான் முடியுது. ஆனால் அந்த மணி உனக்கு வரணும், அந்த மணி உனக்கு வந்து சேரணும்னா அது நீ வாழ்க்கையில் நீ நடந்துக்கிறது பொறுத்து தான் இருக்குது. இங்கே கஷ்டப்படுறவங்கெல்லாம் சம்பாரிச்சு ஆளாகிறது கிடையாது. நல்ல உள்ளம் இருக்கணும், நல்ல மனசு இருக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், 4 பேருக்கு தேடி தேடி உதவணும். உங்ககிட்ட வர்றவங்களே இல்லைன்னு சொல்லாமல் அவனுக்கு நீ என்ன சொல்கிறது, அரை வயிறு சாப்பிட்டாது வரவங்க வயிறை நிறைக்கணும். நம்ம ஒருத்தர் நம்மளுக்கு சாப்பிட உட்காரும்போது சாப்பாடு இல்லைன்ட்டா டப்புன்னு போய் வாங்கிக்கணும்னு சொல்லாமல் நம்ம சாப்பாடில் பாதி வயிறு சாப்பாடு எடுத்து அவனுக்கு கொடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், மீதி வயிறாக தன்னாலே ரொம்பிடும். அந்த இறைவன் உங்களுக்கு அதோட அருள் கொடுத்துருவான். தன் சாப்பாடை பாதி பகுண்டு அவனுக்கு கொடுத்தானே அப்படின்ற இறைவன் பார்த்துட்டு தானே நம்ம இருக்கான். ஒரு நொடியும் ஒரு நிமிஷமும் இறைவன் நம்மளை பார்த்து வாட்ச் பண்ணுறான். நீங்கள் 10க்கு 10 ரூம்குள்ளே இருந்தாலும் சரி, எவ்வளோ அண்டர் கிரவுண்ட் குகையில் இருந்தாலும் சரி, இறைவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் செய்கிற நல்லது கெட்டதுக்கான பதில் தரணும், மாற்று கருத்தே இல்லை. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், பணத்தை பற்றி பேசணும், நான் நிறைய பேசலாம், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், நல்லா உச்சத்துக்கு வரணும், யோகக்காரனாக வரணும், எனக்கு அடுத்தது என் பிள்ளைங்களும் அதே மாதிரி வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க, கெடுதல் பண்ணாதீங்க. தெரிஞ்சோ தெரியாமல் கூட நீங்கள் கெடுதல் பண்ணாதீங்க. கெடுதல் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு ஒருத்தனை பண்ணுறான்னா அவன் கூட தயவு செஞ்சு இருக்காதீங்க. நீங்கள் பண்ணதான் தப்புன்னு இல்லை, நீங்கள் 4 பேருக்கு உதவிச்சா கூட தப்பு தான். நான் சொல்லுவாங்க இல்லையா, நான் திருடலை, நான் கூட தான் போனேன்னு, கூட போகிறதும் தப்பு தான். ஸோ இன்னொருத்தன் சொத்து, இன்னொருத்தன் பதவி எதுக்கும் ஆசைப்படாதுங்க. உங்களுக்கானது உங்களுக்கு வந்தே சேரும். ஸோ நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இறைவன் பாதையில் செல்லுவோம். நிச்சயமாக பணத்தை நோக்கி நம்ம ஓடினாலும் அது நேர்மறையில் ஓடணும், நேர்மையான விஷயங்களை வந்து அதில் தேடி எடுக்கணும் அப்படின்னு அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி.